friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். பைக்குலர் ஜூ, மும்பைல இருக்கிற பைக்குலர் ஜூவை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே friends, without any delay நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். Friends, இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரை பாருங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போகுது. ஆக்சுவலா இந்த பைக்குலர் ஜூவை தான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜூ இன் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1861. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டனாக தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு அழகான ஜூவாக மாற்றிருக்கிறாங்க. இது வந்து 50 ஏக்கரில் 300க்கும் அதிகமான ஸ்பீஷிஸ் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு மியூசியம் கூட இருக்குதுங்க. இப்போ என்ட்ரன்ஸில் ஏறினோன்னே இந்த அக்வா பேர்டோட செட்டப் தாங்க வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த அக்வா பேர்டோட செட்டப்பே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் வியப்பாகவுமே இருக்குது. 50 அடி வரை 50 ஃபீட் ஹைட் வரை இதை செஞ்சுருக்குறாங்க. இங்கே 22க்கும் அதிகமான அக்வா பேர்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி அங்கே வச்சுருக்கிற ட்ரீஸ் எல்லாமே செம ஹைட்டுங்க. மீன்ஸ் அந்த அக்வா பேர்ட்ஸுக்கு தேவையான அதாவது சூட் ஆகிற என்விரான்மெண்ட்டை அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. லைக் வாட்டர் ஆகட்டும், அந்த பாண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரீம்ஸ், அது மாதிரி அதோட ரெஸ்டிங் பிளேசஸ் எல்லாமே பக்காங்க. அமேசிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் இங்கேயே ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. மீன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அந்த இயற்கை, அதெல்லாம் பார்க்க ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கிடைச்சதுங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இப்போ நாங்கள் போகிறது வந்து அதோட என் பிளேஸ், மீன்ஸ் அக்வா பேர்டோட அந்த முடியுது, இதோட முடியுது. சைடில் அந்த டெக்கரேஷன் கூட மாஸுங்க, சொல்லாமலே இருக்க முடியாது, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது க்ரொக்கடைலோட பிளேஸ் தாங்க. ஆக்சுவலாக இதோட செட்டப்புமே சூப்பராக இருந்துச்சு. நான் இதுவரை விசிட் பண்ண ஜூவில் இதை தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஜூன்னு நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு கேவ் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு பாத்வே போகுது, சைடில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. நாங்கள் லாஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது இந்த கிளாஸ் வழியாக பார்த்தாலே நிறைய க்ரொக்கடைல்ஸ் தெரிஞ்சுது. ஆனால் இந்த தடவை சொன்னாங்க தண்ணி க்ளீன் பண்ணுறாங்க, நீங்கள் மேலேருந்து போய் பாருங்கள், நல்லா இருக்கும்னாங்க. மீன்ஸ் இது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகலாம். செட்டப் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. இப்போ நாங்கள் அதோட மேல் பக்கத்துக்கு வந்துட்டோங்க. மீன்ஸ் கீழே தான் அந்த அண்டர் வாட்டரில் தான் நம்ம நடந்தது. இப்போ நாங்கள் அதோட மேல் பகுதியில் இருக்கிறோம். அங்கே பாருங்கள் எத்தனை க்ரொக்கடைல்ஸ் அந்த தண்ணியில் இருக்குதுன்னா, நல்லா தண்ணி கூட அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெயின்டெனன்ஸ் உண்மையிலே டாப் நாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டார்டாய்ஸ் தாங்க. இதை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்குறேங்க. எக்கச்சக்கமான டார்டாய்ஸ் இருந்தது. அது அழகாக அதில் ஸ்விம் ஆச்சுங்க. அதோட மேலே இருக்கிற அந்த ஓடு எம்மா எவ்வளோ கட்டியாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதோட ஐஸ் கூட ஸ்லைட்டாக ரெட் கலரில் இருந்தது. வாட்டருமே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வச்சுருந்தாங்கங்க. அதாவது நாங்கள் இங்கே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல நிறைய இந்த மாதிரி ஆமைகள் வச்சுருந்தாங்க. அதை வந்து இவங்களால் பராமரிக்க முடியல. மீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்கன்னா, கடைகள்லாம் சிலவங்க வந்து எடுத்துருப்பாங்களோ அங்கெல்லாம் இருந்து பாதுகாப்பாக இவங்க வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. நிறைய அந்த மாதிரி இறந்தனால என்ஜிஓஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம், கேர் பண்ண முடியாமல். அதுக்கப்புறமா இப்போ தான் எகெயின் வாங்கி விட்டுருக்குறாங்க. செமையாக இருக்குதுங்க. எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவே இருக்குது. இதை அவ்வளோ அழகாக நாங்கள் கேப்சர் பண்ணோங்க உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரை பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேரட் பேரடைஸ் தாங்க. இதையுமே செமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஃபுட்டு தான் சர்வ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கும்மலாக இருந்து சண்டை போட்டு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. நாங்களும் எதிர்பார்த்தோம் இது நல்லா கும்மலாக பறந்துச்சுன்னா அழகாக இருக்குமே, ஒரு வீடியோ கேப்சர் பண்ணலாமேன்னு. ஆனால் கடைசி வரை அது நகரவே இல்லைங்க சாப்பாட்டை விட்டு. இங்கேயுமே எக்கச்சக்கமான பேரட் வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகு.
கொஞ்சம் தூரமாக இருந்தனால அவ்வளோவா எங்களால் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வந்தது, அதெல்லாம் உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து வெளியில் கிளாஸ் போட்டிருக்குறாங்க. ஸோ நாங்கள் அந்த கிளாஸ்க்கு வெளியிலேருந்து தான், கிளாஸ் டோர்லேருந்து தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அது மாதிரி நம்ம போடுற நாய்ஸஸ் கூட அதுக்கு எதுவுமே கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஃப்ரீயாக பயமே இல்லாமல் சமத்தாக இருந்துச்சுங்க. இது பாருங்கள், வந்தப்பையிலேருந்து இப்படியே ஒரே பொசிஷன் தாங்க. அதோட பீக்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. கீழே அதோட வால் கூட அந்த மரத்தையும் தாண்டி கீழே வர தொங்கிட்டு இருக்கும். ஆனால் இதில் வீடியோவில் அவ்வளோவா அது தெரில. பேர்ட்ஸ் பேரடைஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அந்த ஜூவில் சுற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வாக்வே கொடுத்துருக்குறாங்க. அழகாக மீன்ஸ் செட்டப் ஃபுல்லாகவே அவ்வளோ செடிகள் பிளான்ட்ஸ் வளர்த்து வச்சுருக்குறாங்க. அது மாதிரி சைட்ஸில் எல்லாமே வாக்வே விட்டுருக்குறாங்க. இங்கே நம்ம வாக்கிங் போகிறவங்க கூட போய்க்கிடலாம். அங்கங்கே சர்வன்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பென்குயின்ஸ் பற்றி தாங்க. மீன்ஸ் இந்த பென்குயின் தான் இந்த ஜூவில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்தியாவில் பென்குயின்ஸ் வச்சுருக்கிற ஜூ ஒரே ஒரு ஜூ வந்து இந்த பைக்லா ஜூ தாங்க. இங்கே இருக்கிற பென்குயின்ஸ் வந்து ஹம்போல்ட் பென்குயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜியோவில் இருக்க சவுத் கொரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லா ஜூஸ்லேயும் ஏன் வந்து பென்குயின்ஸை வந்து வைக்கலைன்னா, அதை வந்து இப்போ அதுக்கு தேவையான அந்த என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும். அதனால தான் வைக்கலை. ஃபர்ஸ்ட் இந்த பைக்லா ஜூலேயுமே பென்குயின் இல்லாமல் தான் இருந்திருக்குது. 2016 தான் இவங்க வந்து சவுத் கொரியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை பாதுகாத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. பக்கத்திலே ஜூவோட ஒரு ஃபுட் கோர்ட் வந்து இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எனக்கு எல்லா திங்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தோணுச்சு. ஏன்னா இங்கே 750 ml வாட்டர் பாட்டிலே 100 rupees. ஸோ நீங்கள் போனீங்கன்னா வாட்டர் பாட்டில்லாம் கையில் கேரி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மியூசியத்துக்கு கூட அட்டாச் ஆகி ஒரு கஃபே இருக்குது, அங்கே எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்தது.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மான் தாங்க. மான் நம்ம எல்லாருமே நிறைய ஜூஸில் பார்த்துருப்போம். இங்கேயுமே அதே மாதிரி தான் நீட்டாக வச்சு ஒரு பெரிய ஏரியாவை மானுக்காக அலோட் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே இந்த ஜூவில் நமக்கு தேவையான ரெஸ்டிங் பிளேஸும் செட் பண்ணியிருந்தாங்கங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கான ஒரு குட்டி பார்க்குமே இங்கே அவைலபிளாக இருந்தது. அடுத்து தாங்க ஹீரோ ஆஃப் திஸ் வீடியோ வரப்போகுது, நம்ம டைகர். ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்காக அவ்வளோ ஜனங்கள் வராங்கங்க. இதுக்கான அட்மாஸ்பியரையும் அவங்க பிரம்மாண்டமாகவே பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கூண்டுக்குள்ளே ஃபீமேலும் இருக்குது, மேலும் இருக்குதுங்க. அதுக்கு பேர் கூட வச்சுருக்குறாங்க, கரிஷ்மா சக்தின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, அழகாக அந்த பாண்டில் ஜம்ப் பண்ணி வியூவர்ஸை என்ஜாய் பண்ண வைக்குதுங்க. இதை வீடியோ எடுக்கிறதுக்காகவே அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கங்க. எங்களுக்கும் இதை அழகாகவே போஸ்ட் கொடுத்துச்சு. இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையுமே போய் ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரொம்ப கம்பீரமாகவே இருந்ததுங்க. நான் இதுவரை நான் பார்த்த ஜூவில் இவ்வளோ பெரிய டைகர் வந்து நான் பார்த்ததே இல்லை. இது ரொம்ப பெருசாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவுமே இருந்தது. ஏன்னா நான் பார்த்துருக்குற ஜூலெல்லாம் புலியெல்லாம் பார்த்தோம்னா அது அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும், இல்லாட்டி உட்காந்த இடத்துலேயே உட்காந்துருக்கும். ஆனால் இது ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கவே இல்லைங்க. வியூவர்ஸை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தது, என்ஜாய் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தது. இதுங்களோட குட்டிங்க கூட தனி கேஜில் இருக்கிறாங்களா, அதை வந்து அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணலை பப்ளிக்கு. குட்டிங்களுமே இருக்குதான். ஆக்சுவலாக இது வந்து ராயல் பெங்கால் டைகர்ஸுங்க, பெங்கால்லேருந்து கொண்டு வரப்பட்ட டைகர்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், கம்பீரமாக. நீங்களே பார்த்துட்டு வாங்க அதோட அட்டகாசங்களையும் சுட்டித்தனத்தையும். ஆனால் இது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நல்லா அந்த கண்ணாடி கிட்ட வர வந்து பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தது. குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, நாங்கள் கூட தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெப்பர்ட் அண்ட் ஹைனா தான். ஹைனா வந்து எங்கே இருந்ததுனே தெரில, நான் பார்க்கலாம், ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்துருக்குறாரு, ஸோ அதை கேப்சர் பண்ண முடியல. இங்கே வந்து 2 லெப்பர்ட் இருக்குதுங்க, அதுவுமே மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. ட்ராகன் ரின்டோன் கூட அது பேர் வச்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அழகாக 2ம் விளாண்டுக்கிட்டு இருந்ததுங்க. இது ரொம்ப பக்கத்துலலாம் வரல, லைக் இந்த டைகர் மாதிரியெல்லாம் வரல, அது தனியாக அந்த பக்கம் ஒரு மூலையில் விளாண்டுக்கிட்டு இருந்ததுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் 2மே. அது நிற்கிறது வந்து மேல் லெப்பர்டுங்க. அடுத்து நாங்கள் ஹேனாவோட கூண்டு பார்த்தோம், ஆனால் அதில் ஹேனா இருக்கிற மாதிரியே தெரில. இந்த ஜூவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது சுற்றி ஒரு ரெஸ்டிங் பிளேஸு, நம்மளுக்குமே ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அது இருக்கிற இடத்தையும் அவ்வளோ அழகாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு ஈக்குவலாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா இதுதாங்க அந்த ஜூவோட 360 டிகிரி வியூ. எவ்வளோ பெருசாக அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. குழந்தைங்க செமையாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
கிளைமேட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. மீன்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆகஸ்ட்டில் போனனால அது வந்து ரெய்னி சீசன் சொல்கிறாங்க. ஆனால் நான் கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு போனேன், கடவுளே ரொம்ப ரெயின்லாம் வந்துடக்கூடாதுன்னு. பார்த்தா ரொம்ப ரெயினுமே இல்லை, அதே மாதிரி வெயிலுமே இல்லை. கிளைமேட் வந்து ரொம்ப ஃப்ரீஸியாக ஜில்லுன்னு நல்லாவே இருந்ததுங்க. செமையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இது வந்து ஸ்லாத் பியர். இது உள்ளே இருந்ததுங்க, என்னால் எடுக்கவே முடியல. மீன்ஸ் அந்த கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதோட ரெஸ்டிங் பிளேஸு அங்கே இருந்தது. ஸோ என்னால் ஓரளவுக்கு தான் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா அந்த கருப்பு கலரில், ஓரளவுக்கு தான் எடுக்க முடிஞ்சதே தவிர கரெக்டாக ப்ராப்பராக என்னால் கேப்சர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் லயன் கூட கம்மிங் சூன்னு போட்டிருந்தாங்க. அங்கே நாங்கள் கார்ட்டை கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க ஆமாம் லயனு, அதுக்கப்புறம் ஸ்னேக் வெரைட்டிஸும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த லயனுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளேஸு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ எலஃபண்ட் இருந்ததுங்க. இந்த டைம் வந்து எலஃபண்ட் இல்லை. மீன்ஸ் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கிற முடியலன்னு சொல்லிட்டு என்ஜிஓட்ட கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜூவோட எக்ஸிட்டில் வந்து காலகோட பிளாக் ஹார்ஸ் ஸ்டாச்சு வந்து இருக்குது. இது வந்து பிரான்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இதை யார் கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சர் ஆல்பர்ட் சசூன் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜூவில் இன்னொரு மெயினான இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பெரிய மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தை வந்து டாக்டர் பாவ்தாஜி லார்ட் மும்பை சிட்டி மியூசியம்ங்கிறாங்க. ரொம்ப ஓல்டஸ்ட் மியூசியம். 1857 தான் இது வந்து விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் மியூசியம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் 1857. அதுக்கப்புறம் ரினோவேட் பண்ணி பவுதாஜி லார்ட் மும்பை சிட்டி மியூசியம் சொல்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான அது மாதிரி ஆர்டிகிராஃப்ட்ஸு, மினியேச்சரு, மாடல் ரிலேட்டடு மினியேச்சர் மாடல், கிளே மாடல், இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து மும்பையோட கல்ச்சர் அண்டு ஹிஸ்டரி, நம்ம இந்தியன் ஹிஸ்டரி கல்ச்சர் எல்லாமே இங்கே அழகாகவே காட்டியிருக்காங்க. உண்மையில் அது ஒரு ஒர்த். மியூசியமோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து 10 rupees, சீனியர் சிட்டிசனுக்கு 10, அடல்ட்டுக்கு வந்து 20 rupees. அது மாதிரி பிலோ 3 years இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ தாங்க கம்ப்ளீட்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.